நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு குறிக்கோளும் தீர வேண்டிய பிரச்சனைகளும் இருக்கின்றன. ஒருவருக்கு குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்பதாய் இருக்கலாம், மற்றொருவருக்கு உடல் நல பிரச்சனை தீர வேண்டும் என விருப்பம் இருக்கலாம். வேலையில்லாமல் இருக்கும் ஒருவர் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். திருமணம் அல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என பலர் மனமாற ஆசைப்படுகிறார்கள். இவ்வாறு ஒவ்வொருவருக்கும் அவரவர் வாழ்வில் தமக்கான பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் உள்ளன. இவைகளை உணர்வுடன் தெய்வத்திடம் கொண்டு சென்று பிரார்த்தனை செய்வதற்கான சக்தி வாய்ந்த வழி தான் தீப வழிபாடு. வழிபாட்டின் போது ஏற்றப்படும் தீபம் என்பது ஒரு பொது ஒளிக்கீற்று மட்டும் அல்ல. அது நம் மனதின் நம்பிக்கை, தூய்மை, சிந்தனையின் தெளிவு ஆகியவற்றை பிரதிபலிக்கும். நாம் எந்த தெய்வத்தை நினைத்து தீபத்தை ஏற்றுகிறோமோ அந்த தெய்வத்தின் அருளும் நம்மீது பொழியும். விளக்குகள் பலவகை உள்ளன: வெள்ளி, பித்தளை, செம்பு, மண் போன்றவை. ஆனால் எந்த வகையான விளக்கை பயன்படுத்தினாலும் முழு மனதுடன் நம்பிக்கையுடன் ஏற்றப்படும் தீபமே பலனளிக்கக்கூடியது. விளக்கேற்ற தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய், தெய்வ வழிபாட்டுக்கு ஏற்றது. சந்தனாதி தைலம். இந்த தைலம் இயற்கையான வாசனை மற்றும் நேர்மறை ஆற்றல் கொண்டது. நாட்டு மருந்து கடைகளில் எளிதாக கிடைக்கும். அகல் விளக்கு, பஞ்சு திரி, ஒரு தட்டு. ஒவ்வொரு கிழமையும் அதனுடன் தொடர்புடைய கிரகத்தின் ஆழமான சக்தியை கொண்டது. அதன்படி தேவையான வேண்டுதலுக்கேற்ப கிழமைகளை தேர்வு செய்து தீப வழிபாடு செய்யலாம். நாம் எவ்விதமான வேண்டுதலை மனதில் கொண்டிருக்கிறோமோ அந்த வேண்டுதலுக்கு தொடர்புடைய கிரகத்தை முதலில் அறிந்து கொள்வது அவசியம். உதாரணமாக, வேலை சம்பந்தப்பட்ட பிரார்த்தனை அல்லது உடல் நல கோரிக்கைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏற்ற நாளாகும். குடும்பத்தில் அமைதி மற்றும் ஒருமைப்பாட்டை விரும்புவோருக்கு திங்கட்கிழமை உகந்தது. கடன் சிக்கல்கள் விலக அல்லது சொந்த வீடு அமைய வேண்டும் என்பவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை பயனளிக்கும். குழந்தைகள் கல்வியில் சிறக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்கு புதன்கிழமை உகந்தது. திருமணம் போன்ற மங்கள நிகழ்வுகள் சுவாரஸ்யமாக நடைபெற வியாழக்கிழமை சிறந்தது. பண வளம் மற்றும் நிம்மதியான வாழ்க்கை வேண்டுவோருக்கு வெள்ளிக்கிழமை மிகவும் உகந்த நாள். கர்ம வினைகள் அல்லது பாவங்கள் நீங்க வேண்டுமென்றால் சனிக்கிழமை சிறந்த தினமாகும். இந்த தீப வழிபாட்டை எப்போது செய்ய வேண்டும் என்றால், காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் வழிபாடு செய்ய சிறந்த நேரமாகும். ஒரு தட்டில் அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெயும் ஒரு ஸ்பூன் சந்தனாதி தைலமும் சேர்க்கவும். அதில் பஞ்சு திரியை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். தீபம் கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும். தரையில் ஒரு விரிப்பை விரித்து வடக்கு நோக்கி அமர்ந்து தீபத்தின் ஒளியை பார்த்தவாறு உங்கள் வேண்டுதலை மனமாற சொல்லுங்கள். நண்பரிடம் மனம் திறந்து பேசுவது போல தெய்வத்திடம் மனம் திறந்து பேசுங்கள். குறைந்தபட்சம் 5 முதல் 10 நிமிடங்கள் இந்த நிலையில் இருப்பது சிறந்தது. தீப வழிபாடு என்பது வெறும் மரபு வழிபாடல்ல. அது நம் உள்ளத்தை தூய்மையாக்கும், நம்பிக்கையை கொடுக்கும் ஆழமான ஆன்மீக சக்தி கொண்ட நடைமுறையாகும். இதை சீராக நம்பிக்கையுடன் பின்பற்றும் போது நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் மெதுவாகவேனும் நிச்சயமாக நிகழத் தொடங்கும். தீபம் என்பது நம் உள்ளத்தின் ஒளி. அந்த ஒளியை நம்பிக்கையுடன் ஏற்றி வழிபடும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒளி பரவும். தெய்வ நம்பிக்கையும் நேர்மறையான சிந்தனைகளும் சேர்ந்தால் எந்த பிரார்த்தனையும் நிச்சயம் நிறைவேறும். பரிகாரங்கள் எல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு துணை தானே தவிர அதுவே தீர்வல்ல. நன்றி.